வாக்குகள் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர் பூமிநாதன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே உங்களுடைய மேலான பொன்னான வாக்குகளை அளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தலிலே பல பேர் பல வேடங்கள் தரித்து பல விதமா பல பல கூட்டணிகளோடு இணைந்து கொண்டு உங்ககிட்ட வந்து வாக்கு கேட்கிறார்கள். ஆனால் கூட்டணி இயக்கங்களை சார்ந்த தோழர்கள் தோழியர் உங்களுடைய ஆதரவிற்கு அன்பிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் உங்களுடைய கையில இருக்கக்கூடிய உங்களுடைய இயக்க கொடிகளை கொஞ்சம் இறக்குனீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பேரும், ஏன்னா இந்த கொடியை பார்த்துதான் நம்ம கூட்டணியில இருக்கோம்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இது கொள்கை கூட்டணி, தேர்தலுக்கு தேர்தல் மாறிட்டு இருக்கக்கூடிய கூட்டணி இல்லை, மக்களுக்கான கூட்டணி, தொடர்ந்து உறுதியோடு பயணம் செய்யக்கூடிய கூட்டணி. அதனால எல்லாருக்கும் தெரியும் இந்த கூட்டணியில யார் யார் இருக்காங்கன்னு மக்களுக்கு தெளிவா தெரியும். அதனால நீங்க கொடிய காட்டிதான், அதுவும் விசிகே கொடியை நீங்க காட்டணும்னு அவசியம் இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். அதனால எந்த வித்தியாசமும் இல்லை. கேப்டன் கொடியை காட்ட வேண்டியதில் அவருக்கும் தலைவருக்கும் கலைஞர் அவர்களுக்கும் நம்முடைய அண்ணன் தளபதிக்கும் இருக்கக்கூடிய அன்பான உணர்வு என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். நன்றி. எத்தனையோ பேர் புதிய கூட்டணிகளை அதிமுக போன சில ஆண்டுகளுக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, இனிமேல எந்த காலத்திலையும் நான் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னாரு. இப்ப மேடையிலே கைகோர்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கூட்டணிகளை எல்லாம் உருவாக்கி கொண்டு வந்து வாக்கு கேட்கிறார்கள். ஆனால் நாம் கடந்த 5 ஆண்டுகளாக செய்திருக்கக்கூடிய சாதனைகளை பெருமையோடு சொல்லி உரிமையோடு வந்து ஓட்டு கேட்கிறோம் இல்லையா? இங்க இத்தனை சகோதரிகள் வந்திருக்கீங்க. சென்ற தேர்தல் அறிக்கையிலே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதை நிறைவேற்றி இன்று தமிழ்நாட்டிலே 1,31,00,000 பெண்கள் அந்த மகளிர் உரிமை தொகையை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகளாக இருக்கக்கூடிய நிலையை உருவாக்கிவிட்டு இங்கே வந்து வாக்கு கேட்கிறோம். அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தா அந்த 1000 ரூபாய் என்ன ஆக போகுது? 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று நமக்கு வாக்குறுதி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களின் பெயரால் உங்களிடம் நான் ஓட்டு கேட்கிறேன். அதே போல விடியல் பயண திட்டம் முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயணம். பெண்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் 800 ரூபாய்க்கிலிருந்து 1000 ரூபாய் வரை சேமிக்கிறார்கள். அந்த விடியல் பயணத்தால பஸ்ல காசு கொடுக்க வேண்டாம். அதனால கிட்டத்தட்ட 1000 ரூபாய் நம்முடைய சகோதரிகளுக்கு சேமித்து தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சாதனையை செய்துவிட்டு அந்த உரிமையோடு வந்து நம்ம கூட்டணியில ஓட்டு கேட்கிறோம், வாக்கு கேட்கிறோம். புதுமை பெண் திட்டம், அதன் வழியாக கிட்டத்தட்ட 5 லட்சம் மாணவிகளுக்கு மேல் மாதம் 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. காலை உணவு திட்டம் தேர்தல் வாக்குறுதியில சொல்லல, ஆனாலும் நம்ம பிள்ளைங்க பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக உருவாக்கி தந்த அந்த காலை உணவு திட்டத்தின் வழியாக இன்று 1ஆம் வகுப்பு முதல் 5வது வகுப்பு வரை பயிலக்கூடிய 21 லட்சம் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய திட்டத்தை நிறைவேற்றி வந்து
உரிமையோடு எங்களுக்கு ஓட்டு போடுங்க, உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தமிழ் புதல்வன் திட்டம் வழியா கிட்டத்தட்ட 4 லட்சம் மாணவர்களுக்கு, நம்ம கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கி இருக்கிறோம். மக்களை தேடி மருத்துவம் 2 கோடி பயனாளிகளுக்கு மேல் அதன் வழியாக பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த முதல் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அந்த 1 மணி நேரத்துக்குள்ள சேர்த்தா அந்த உயிரை காப்பாத்திடலாம். அந்த செலவை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவித்து அதை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய ஆட்சியின் பெயரால், முதலமைச்சரின் பெயரால் உங்களிடம் வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறேன். முதல்வர் மருந்தகங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். தொடர்ந்து பிஜேபி திமுக மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, நம்முடைய ஆட்சி மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இவங்க இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்று. கிட்டத்தட்ட 4000 கோயிலுக்கு மேல குடமுழுக்கு செய்து சாதனை படைத்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அந்த ஆட்சியின் பெயரால் உதயசூரியன் சின்னத்திலே ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறோம். அதே போல கிட்டத்தட்ட 7500 ஏக்கர் கோயில் நிலத்தை அபகரித்து வைத்துக் கொண்டிருந்தவர்களிடம் இருந்து மீட்டு விட்டு கோயில் சொத்துக்களை மீட்ட முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய பெயரால், கோயில் சொத்துக்களை மீட்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை சொல்லி உதயசூரியன் சின்னத்திலே இன்று வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்படி சாதனைகளை அடுக்கிக்கிட்டே போனா எத்தனை நாள் ஆகும்னு எனக்கு தெரியல. அதனால அதிகமாக நான் இதை சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில, திராவிட மாடல் ஆட்சியில பயன்பெறாத ஒரு குடும்பம் இருக்கான்னா இல்லை. ஒவ்வொரு குடும்பத்திலையும் இளைஞர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், அத்தனை பேரும் பயன்பெற்றிருக்கக்கூடிய, வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய, புதிய தொழில் முதலீடுகளை கொண்டு வந்து தந்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி, நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி. ஆனா எதிரணியில, அதுவும் முக்கியமா இந்த தொகுதியில பாஜக போட்டியிடுதுன்னு சொல்றாங்க. வேட்பாளர் யாருன்னு தெரியுமா? நான் தெரியல. அதனால அந்த பிஜேபி வாக்கு கேட்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேளுங்க, எந்த பக்கம் திரும்பினாலும் டோல்கேட் இருக்கு. நம்மள பாடா படுத்துறாங்க. எங்க போனாலும் டோல்கேட்டை வைத்து கொண்டு எத்தனை ஆண்டுகளாக அந்த டோல்கேட் இருக்குன்னு தெரியல, எத்தனை ஆண்டா வசூல் செய்வாங்கன்னு தெரியல. இது என்ன நியாயம்? எப்ப மூடுவீங்கன்னு கேளுங்க. சிலிண்டர் எந்த முன்னேற்பாடும் செய்யவில்லை. எத்தனையோ நாடுகள்ல இந்த சிலிண்டர் பற்றாக்குறை இல்லாமல், இந்த போர் வந்த பிறகு கூட பற்றாக்குறை இல்லாமல் அந்த நாடுகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனா மேக் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா என்று சொல்லிக் கொண்டிருந்த மோடி அவர்களுடைய ஆட்சியிலே சிலிண்டர் கூட மேக் இன் இந்தியா இல்ல. வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டதுதான் எல்பிஜி கேஸ். அதனால இன்னைக்கு இன்னும் எத்தனை நாள் நமக்கு கேஸ் கிடைக்கும்னு தெரியாது. பல விடுதிகள், பல உணவகங்கள், இங்க நிறைய உணவகங்கள் இருக்கு, அவங்க எல்லாம் இன்னைக்கு போராடக்கூடிய அளவுக்கு, தங்கும் விடுதிகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கேஸோடைய விலை 2 மடங்கு ஆயிருச்சு. இப்படி பிஜேபி ஆட்சி வந்ததுல இருந்து டிமானிட்டைசேஷன், பண மதிப்பிழப்பு என்று சொன்னார்கள். அப்ப கியூல நின்னோம் பேங்க் வாசல்ல. நினைவு இருக்கும், மறந்து இருக்க மாட்டீர்கள். பணம் எடுக்கணும்னா, நம்ம பணம் எடுக்கணும்னாலே நம்ம பணத்தை எடுக்கிறதுக்கு கியூல மணிக்கணக்கில் நின்னோம். ஞாபகம் இருக்கா? அப்புறம் கோவிட் வந்தது, கோவிட்ல கியூல நின்னோம். தமிழ்நாட்டில் மக்கள் தப்பித்து கொண்டார்கள். ஆனால் பிஜேபி ஆட்சி செய்த மாநிலங்கள்ல எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள போறதுக்கு கூட மக்கள் நாள் கணக்குல கியூல நின்னாங்க.
மருத்துவ வசதிகள் கிடைக்கவில்லை. இப்படி இப்பொழுது பெட்ரோல் டீசலுக்காக கியூல நின்னுட்டு இருக்காங்க, கேஸ் சிலிண்டருக்காக கியூல நின்னுட்டு இருக்காங்க. நம்ம எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போனா அங்கேயும் அங்க இருக்கக்கூடிய தலைவர்களை பார்க்கணும்னா கியூல நிக்கிறாரு. இப்படி எல்லாரையும் கியூல நின்னே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு சரியான பாடத்தை சொல்லி தரக்கூடிய தருணம் இது, நேரம் இது என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய பிரச்சாரத்தை நான் கீழடியில தான் தொடங்கினேன். தமிழர்களின் தாய் மடியிலே என்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினேன். அங்கே சொன்னேன், இது கீழடிக்கும் நாக்பூருக்குமான போர். இந்த தேர்தல்ங்கிறது தமிழர்களின் பெருமைகளுக்கும் நாக்பூருக்குமான போர். RSS அவர்களுடைய அந்த கொள்கைகளுக்குமான போர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய போராட்டம் தான் இந்த தேர்தல். அவங்களுக்கு இடம் கொடுத்தோம்னா இங்க யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. மத ஆச்சரியங்களை உருவாக்கி, காழ்ப்புணர்ச்சிகளை உருவாக்கி, இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணு, எந்த மத வித்தியாசங்களும் நமக்கு கிடையாது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிஜேபிக்கு ஒரு துளி அளவு இடம் கொடுத்து விட்டோம் என்றால் நாளைக்கு இந்த மத நல்லிணக்கம், அமைதி பூக்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு இப்படி இருக்காது. அப்புறம் எப்படி வளர்ச்சி, எப்படி தொழில் முதலீடுகள் வரும், எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், எப்படி நம்முடைய பிள்ளைகள் நிம்மதியா போய் படிச்சுட்டு வர முடியும்? அதனால் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் நமக்கு நிதி தரதில்லை. எல்லாத்தையும் டாக்ஸ், ஜிஎஸ்டின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு எதையும் தரதில்லை. நிதி தர வேண்டிய நிதியை தரதே கிடையாது. அப்படி இருந்தும் தமிழ்நாட்டை வளர்ச்சி மிகுந்த மாநிலமாக, கிட்டத்தட்ட 16% ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய, ஜிடிபி வளர்ச்சியை பெற்றிருக்கக்கூடிய மாநிலமாக உயர்த்தி வைத்திருக்கக்கூடிய சாதனையை செய்திருப்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி. இது நீடிக்க வேண்டும். உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த தேர்தல்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மற்ற தேர்தல் அறிக்கையெல்லாம் யாரும் படிக்கிறது இல்லைல்ல, ஆனா காப்பி அடிக்கிறோங்கிறாங்க. நான் அதான் கேக்குறேன், பாஸ் பண்ற மாணவனை பார்த்து காப்பி அடிச்சா ஏதாவது பிரயோஜனம் இருக்கு இல்லையா? அது தப்புன்னா கூட, காப்பி அடிக்கிறது தப்புன்னா கூட யாரை பார்த்து காப்பி அடிப்பீங்க? ஒரு வகுப்பறையில இந்த மாணவன் நல்லா படிக்கிறான், இந்த மாணவி நல்லா படிக்கிறா, அவங்கள பார்த்து எழுதணும்னா நல்ல மார்க் வாங்கலாம்னா காப்பி அடிப்பாங்க. ஃபெயிலா போறீங்கன்னு தெரியுது, பாஸ் ஆகுறதுக்கு வழியே இல்லை இல்லையா? அதனால உங்களை பார்த்து நாங்க ஏன் காப்பி அடிக்கணும்? நீங்க கொடுத்த வாக்குறுதி உங்களுக்கே ஞாபகத்துக்கு இல்ல, எதையும் நிறைவேற்றுறதும் இல்ல. இப்ப நீங்க கொடுக்க போற வாக்குறுதியை எந்த காலத்திலே நிறைவேற்றுறதுக்கு நீங்க ஆட்சிக்கு வர போறதும் இல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, தயாராக இருங்கள். அவங்களோட பிஜேபியோட கூட்டணி வச்ச கட்சி தலைவர்கள் எல்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியும். அதனால நிச்சயமா உங்களுக்கு பிடிச்ச மாநிலம் எதுன்னு தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை அங்க ஆளுநரா அனுப்புவாங்க. சரியா? அடுத்த பதவி ஆளுநர் பதவி. அதனால உங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து எழுத வேண்டிய, காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்க முதலமைச்சர் 5000 ரூபாய் கொடுத்தாருனா உடனே நான் 10,000 ரூபாய் உங்க வங்கி கணக்குல போடுறேன். நீங்க யார் காப்பி அடிக்கிறா? அதே போல அவங்களோட தேர்தல் அறிக்கையில உங்க அத்தனை பேருக்கும் தெரியும், எமர்ஜென்சி முடிஞ்சு, மிசா காலம் முடிந்து ஒரு நிலையான ஒரு ஆட்சி வருகிறது. அந்த ஆட்சி நிலையான ஒரு ஆட்சியாக இல்லை. அதற்கு பிறகு ஒரு நிலையான ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் அம்மையார் இந்திரா காந்தியை பார்த்து நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக என்று அழைத்தார்கள். அப்படி அழைத்த போது
உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற தலைவர் கலைஞர் அவர்களின் வாசகத்தை, எங்களுடைய முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞரின் வாசகத்தை அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில மாநில சுயாட்சின்ற தலைப்புல காப்பி அடிச்சு போட்டிருக்கிறது யாரு? எடப்பாடி பழனிசாமி. தலைவர் கலைஞர் அதை பத்தி கவலைப்பட்டது இல்ல. யார் வேணாலும் என்ன புத்திசாலிகள், அவங்கள பார்த்து உலகமே காப்பி அடிக்கதான் செய்யும். அதனால நாங்க உங்ககிட்ட ஒன்னும் காப்பி ரைட்டுக்காக சண்டை போட போறது இல்ல, கவலைப்படாதீங்க. ஆனா எங்க தலைவர் கலைஞரை பார்த்து காப்பி அடித்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருடைய வாசகத்தை வரியே அப்படியே காப்பி எடுத்து போட்டு இருக்கக்கூடிய, உங்களுக்கு சுயமா சிந்திக்க முடியாதுன்னு தெரிஞ்சு காப்பி அடிக்கக்கூடிய நீங்க எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறீங்க. அதுல வேற வருத்தப்படுறாரு, என்னை பார்த்து சங்கின்னு சொல்றாங்க அப்படின்னு. நீங்க மாத்திரம் கூட்டணி வச்சிருந்தீங்கன்னு கேக்குறாரு. நாங்க கூட்டணி வைத்த பொழுது காமன் மினிமம் புரோகிராம், குறைந்தபட்ச பொது திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த தேர்தல் அறிக்கை பிஜேபியோட தேர்தல் அறிக்கையாக வெளிவரவில்லை, எங்களுடைய கூட்டணியின் தேர்தல் அறிக்கையாக தலைவர் கலைஞர் அவர்கள் அதை வெளியிட சொன்னார்கள். அதில இஸ்லாமியர்களுக்கு, சிறுபான்மையினருக்கு எதிராக எதுவும் இடம்பெறக்கூடாது என்பதை உறுதி செய்த தலைவர் கலைஞர் அவர்கள். காஷ்மீருக்கு இருந்த தனி ஸ்டேட்டஸ் அதை எடுக்கக்கூடாது. யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சட்டம், இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய அந்த சட்டம் இடம்பெறக்கூடாது. சிறுபான்மையினருக்கு எதிராக எதையுமே அந்த அறிக்கையிலே வெளியிடக்கூடாது என்பதை உறுதி செய்த தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் எங்க? எடப்பாடி பழனிசாமி சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்த போது வாய் திறக்கவில்லை, முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்த போது வாய் திறக்கவில்லை, வக்ஃப் போர்டுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்த போது எங்க இருந்தாருன்னே தெரியல. அதே நேரத்துல விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்த போது வாய் திறக்கவில்லை. ஏன்? 100 நாள் வேலை, கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படக்கூடிய 100 நாள் வேலை திட்டம், அதை வீணடிக்கக்கூடிய அளவிலே, அது எனக்கு ஹிந்தி தெரியாது, படிக்கிற உதாவும் இல்ல, ஆனா அதுக்கு பேர் மாத்திட்டாங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தோட பேரை மாத்தி அது என்னமோ ஜே ராம்ஜி அப்படின்னு சொல்லி VK ஜெயராம்ஜியோ ஏதோ ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது கொண்டு வந்த போது ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய கிராமப்புற மக்களை பாதிக்கக்கூடிய அளவிலே அந்த சட்டம் மாற்றப்பட்ட போது எடப்பாடி பழனிசாமி வாயை திறக்கல. நேற்று நாடாளுமன்றத்திலே சிறுபான்மையின மக்கள் நடத்தக்கூடிய NGOக்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய ஃபண்ட் பணம், அதை தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்த போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை எதிர்த்து அறிக்கை விட்டிருக்கிறார்கள். நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதை கண்டித்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய சங்கி இல்லாத எடப்பாடி பழனிசாமி எங்க போனாருன்னு தெரியல. அதனால இப்ப தெரியுதா ஏன் உங்களை சங்கின்னு சொல்றோன்னு? அவங்களுக்கு முன்னாடியே நீங்க ஆஜராயிடுறீங்க. அவங்களுக்கு முன்னாடி என்ன கீழடி அறிக்கை அங்கே ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஏன்னா தமிழுடைய பெருமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஒன்றிய பிஜேபி ஆட்சி சொல்லுது. ஆனா அதை மாற்ற முடியாது, இது அறிவியல் பூர்வமான ஒரு ஆய்வறிக்கை என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை மோடி ஆட்சி, பிஜேபி ஆட்சி எப்படி சொல்லுதோ அப்படி மாத்தி தாங்க என்று சொன்னது எடப்பாடி பழனிசாமி. அவர் சங்கியா இல்லையா? இன்னொரு கேள்வி கேட்கிறாரு. உங்க தங்கச்சி கனிமொழியை நீங்க டெல்லிக்கு காங்கிரஸோடு கூட்டணி பேசுவதற்கு அனுப்புறீங்களே, அவங்க சங்கியா இல்லையான்னு. பிஜேபியோட கூட்டணி பேச அனுப்புனதாங்க சந்தேகம் வரும். காங்கிரஸோட கூட்டணி பேசுறதுக்கு முதலமைச்சர் அனுப்பும் போது சரி
சேக்கிழார் எழுதின ராமாயணத்துல அதெல்லாம் சொல்லலையோ என்னமோ தெரியாது. இதுக்கு மேல இதற்கு விளக்கம் தேவையில்லை. ஆனால் நீங்க வருத்தப்பட வேணாம். நீங்க யாராக இருக்கிறீர்களோ அப்படித்தான் உங்களை மக்கள் பார்க்கிறார்கள். உங்களை யார் என்று தமிழ்நாட்டு மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால உங்களுக்கு வாக்களிக்க மக்கள் தயாராக இல்லை. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, நம்முடைய கூட்டணிகளுக்கு, நம்முடைய முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க தயாராகி விட்டார்கள். தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை யார் பாதுகாப்பார்களோ, தமிழ் மக்களுடைய, தமிழ் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை யார் பாதுகாப்பார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க நம்முடைய மக்கள் தயாராக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக யார் போராடுவார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதி இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும். நம்முடைய முதலமைச்சர் ஆர்வத்தோடு 8-8ன்னு கையில காட்டிட்டு இருக்காரு ஒருத்தர். முதலமைச்சர் என்ன அறிவிச்சிருக்காங்க? உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல, நான் திருப்பி ஃப்ரிட்ஜ் தான் கொடுப்பேன்னு ஒருத்தர் சொல்றாரு. உங்க வீட்டுல என்ன இல்லையோ நீ அதை வாங்கிக்கொள், நான் 8000 ரூபாய் வழங்குகிறேன் என்று சொன்ன முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். சில பேர் கேக்குறாங்க, ஏன் தேர்தல் நேரத்தில் இப்படி சொல்றீங்க? சும்மா தேர்தலுக்காக, ஓட்டுக்காக எதை வேணாலும் கொடுக்கலாமான்னு நான் கேட்கிறேன். இந்த கேள்வி எங்களை பார்த்து கேட்கக்கூடியவர்களுக்கு, வீட்டுல துணி துவைக்கக்கூடிய பெண்ணுக்குத்தான் தெரியும் அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, எவ்வளவு நேரம் அதுக்கு செலவழிக்கிறாங்க இல்லையா? அந்த வாஷிங் மிஷின் இருந்தா அந்த முதுகு வலி அவங்களுக்கு வராது. கரெக்டா? டாக்டருக்கு போய் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. வாஷிங் மிஷின் இருந்தா அந்த நேரத்தை, துணி துவைக்கிற நேரத்தை உங்களுக்கு தேவையான வகையிலே நீங்கள் பயன்படுத்த முடியும். வாஷிங் மிஷின் வேணாமா? மைக்ரோவேவ் அவன் வாங்குறீங்களா? கடகடன்னு சமைச்சதை சுட வைக்க முடியும் இல்லையா? அங்கே நேரத்தை மிச்சம் செய்ய முடியும். ஒரு கிரைண்டர் இருக்கு. எங்க வீட்டுல சுடுற இட்லி மாவு எல்லாமே நல்லா இருக்குங்கிறாங்க. நான் பெரிய கிரைண்டர் 8000 ரூபாய் எங்களுடைய அண்ணன் தளபதி தருகிறார். பெரிய கிரைண்டர் வாங்கி நான் மாவு அரைச்சு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுப்பேன். ஏன்னா அவர் 2000 ரூபாய் கொடுக்க போறாரு எனக்கு. அதை முதலீடாக வைத்து இந்த 8000 ரூபாயில பெரிய கிரைண்டரா வச்சு நான் வியாபாரம் செய்வேன், நான் ஒரு தொழிலை தொடங்க போகிறேன் என்று உங்களால் அதை செய்து காட்ட முடியும். இப்படி உங்கள் எதிர்காலத்திற்காக, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சிந்தித்து திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய திட்டங்களை, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டி இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய பெயரால் உங்களிடம் உங்களுடைய மேலான பொன்னான வாக்குகளை நம்முடைய வேட்பாளர் பூமிநாதன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே அளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்களுக்காக பாடுபடக்கூடிய வேட்பாளர், உங்களுக்காக சட்டமன்றத்திலே தொடர்ந்து பேசக்கூடிய வேட்பாளர், உங்களுக்காக தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தொடர்ந்து பாடுபடக்கூடிய வேட்பாளர், அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஒரு பிடி மண் கூட கிடைக்காது என்பதை நிரூபிக்க வேண்டிய தொகுதி இந்த தொகுதி என்ற நினைவோடு வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.